எது ரீசார்ஜ் பண்ணணுமா? நேத்தா ரெடி பண்ணேன். ஓ ஹலோங்க. காசு ஒருத்தர் வாழ்க்கையில் எப்படி விளையாடு தெரியுங்களா? ஆனால் என் வாழ்க்கையில் அதை ஏங்க கேட்குறீங்க? இவன் இருக்கானே இப்போ கூட காலேஜ் தாங்க கிளம்பிட்டு இருக்கான். 100% அட்டெண்டன்ஸுங்க. மார்னிங்ஸில் காலேஜ், ஈவினிங்ஸில் பார்ட் டைம். பார்ட் டைமில் கிடைக்கிற சேலரி வச்சு தான் அவன் செம்ட் ஃபீஸ் கூட அவனே கட்டிக்கிறான். பேர் பிரசாந்த், படிப்ஸுங்க. 1 மினிட்ங்க. ஆமாங்க, வாழ்க்கைக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ படிக்கிறதுக்கும் உலகத்தில் பணம் தாங்க. என் வாழ்க்கையிலையாவது பணம் படிப்பில் தாங்க விளையாண்டுச்சு. ஆனால் இவன் வாழ்க்கையில் ஆசையில் விளையாண்டுச்சுங்க. ஆக்சுவலி இவன் ஒரு பக்தி மானுங்க. ஆனால் எதில் பக்தி மானு நீங்களே பாருங்களேன். பார்த்தீங்களா, இதாங்க ரொம்ப சிக்கனம் பண்ணி இவன் பைக் வாங்கணுங்க. அதுதாங்க இவனோட ஆசை. ஆமாங்க, நான் ரொம்ப சிக்கனம் தாங்க. ஆனால் என்னோட தஞ்சை போய் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இவன் தாங்க கஞ்ச இவனுக்கு செலவு பண்ணுறதுனா. ஆனால் இவனோட ஆளுக்குங்க ஓப்பன் டைப்புங்க. எதுனாலும் பட்டுன்னு கட்டுரும். ஆனால் இவன் வாங்கி கொடுக்கறதுக்குள்ள எங்க உசரம் வாங்குவாங்க. ஆமாங்க, இப்போ எதுதாங்க காசு இல்லை? குடிக்கிற தண்ணியில காசு, சாப்பாட்டுல காசு, எல்கேஜி காசு, எம்பிபிஎஸ் கூட காசுங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ணணுனாலும் காசு, ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணுனாலும் காசுங்க. கல்யாணத்துக்கும் காசு. வாங்களேன், ஹனிமூனுக்கு கூட காசு தாங்க மேட்ரு. இப்படி பிறந்ததுலேருந்து காசு, வாடும் போது காசு, சாவும் போது கூட நெத்தியில காசு தாங்க மேட்ரு. காசு தாங்க. இப்படி காசு காசுன்னு காசு தாங்க. கோக்கு தாண்டா அடிக்கீங்க, அதுக்கு ஏன்டா இந்த பில்டப்பு? மச்சான், சரக்குனாலும் காசு மச்சான். அதை விடுங்கடா. காசை எப்படி டபுள் ஆகுறது தெரியுமா? என்னடா கோகா குடிச்சிட்டு படுத்துறேன். டேய் எழுப்பிடுறாங்க. இந்தடா, இந்தா காசு டபுள் ஆக்கி. பார்த்துக்க. டபுள் ஆயிடுச்சா? டேய் உனக்கு போடுறான். இந்தடா, இந்தடா. சரியில்லை. சரியா? இல்லைங்க. என்னடா மச்சான்? டேய் என் ஃப்ரெண்டு ஜீவா தெரியும்ல, அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? எப்போ? ஈவினிங்டா. ஆப்ரேஷனுக்கு பணம்னு சொல்லி ஃபோன் பண்ணுறான்டா. மச்சான், டுடே அஸ்ட்ராலஜி லாபம். காலேஜ் கிளம்பாம எங்கடா போயிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்க மச்சான். எங்கள் அப்பா ஆப்ரேஷனுக்கு பணம் கிடச்சிருச்சு, போய் கொடுத்துட்டு வந்தேன் மச்சான். பணம் எப்படி அரேஞ்ச் பண்ண? என்னோட செமஸ்டர் ஃபீஸ் தான் மச்சான், போய் கொடுத்துட்டு வந்தேன். அப்போ செமஸ்டர் இல்லை மச்சான், என்னோட படிப்பு அப்போ இருக்கட்டும், செமஸ்டர் கூட நெக்ஸ்ட் டைம் எழுதிக்கலாம். ஆனால் எங்கள் அப்பா முக்கியம் மச்சான். டேய் மச்சான், எங்கடா போயிட்ட? உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுக்க போகணும் மச்சான். ஆனால் ஆப்ரேஷன் தான் ஒரு டென்ஷனாக இருக்கா. விடு மச்சான், எல்லாம் நல்லபடியாக முடியும். சரி, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு பாரு. டேய் ஹால் டிக்கெட்ரா, நான் தான் செமஸ்டர் ஃபீஸ் கட்டல. யாரா கட்டினது? இப்போ உன் பைக்கு? பைக் ஆசையை விட உன் படிப்பு தான் மச்சான் ரொம்ப முக்கியம். ஏன்டா ஃபீல் பண்ணுற? அங்கே பாடா சம்மந்தமே இல்லாமல் ஒன்று நடக்குது. மச்சான் பைக் யாருக்கு மச்சான்?
பைக் உன்னோட தான் மச்சி. நிஜமாலுமே சொல்றியாடா? அவளுக்காக சேர்த்து வச்சிருந்த காசு உனக்காக வண்டி வாங்கிட்டேன். காசுன்னு அலையிற அவள் காதலை விட உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தான் மச்சான் எனக்கு ரொம்ப முக்கியம். செம்ம டைலாக் மச்சி. ஆனா இதை பத்தி யாரும் பேசணுமா? பேசா யாரு? ஹலோ யாரு? டேய் நான் தான்டா. சலோ நீயா? நம்ம லவ்வோட உனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியமா போச்சா? நான் ஏன் அப்படி பண்ணேன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு பணம் ரொம்ப தேவை, அதனால தான் அப்படி பண்ணேன். பட் ஐ லவ் யூடா. ஏய் மச்சான் தேங்க்ஸ் டி. எஸ். ஹலோ ஹலோ. ஆமா செயின் எங்கடா? இது மறுபடியுமா? பைக் வாங்கியாச்சு, இதுக்கப்புறம் ஆடி கார் வாங்கினா எப்படி இருக்கும்? பாத்தீங்களாங்க, பணம் வந்தும் தேவைகளும் ஆசைகளையும் அதிகம் தாங்க படுத்தும். அதனால வாழ்றதுக்கு பணம் தேவைதாங்க, ஆனா பணத்துக்காகவே வாழக்கூடாதுங்க. மச்சான் என்னடா மச்சான் மெசேஜ் எல்லாம் சொல்ற ட்ரீட் இல்லையாடா? இதுக்கலாமா மச்சி சரகடிக்கலாம் மச்சான். பணம் தானா? இல்லை, இவ்வுலகில் மனிதநேயமும் உண்டு. ஏங்க சொல்ல மறந்துட்டேங்க, ஆப்ரேஷனும் சக்ஸஸ்ங்க.